எல்லாருக்கும் வணக்கங்க. என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, மண் பாத்திரம் எப்படி உபயோகிக்கணும், அதன் பயன்கள் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இந்த மண் பாத்திரங்கள்ல என்ன விசேஷம்னா, பஞ்சபூதங்கள்ல முதன்மையானது இந்த மண். இந்த மண்ணில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களுமே கிடைக்குதுங்க. இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த மண் பாத்திரங்களை நம்ம டைரெக்டாக பயன்படுத்துகிறோம். மற்ற பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா உலோகங்களும் மண்ணிலிருந்து தான் வந்திருக்கு, அது பாத்திரங்களாக பிறகு செய்யப்பட்டிருக்கு. இந்த மண் பாத்திரத்தில் என்ன சிறப்பு, இதில் சமைச்சா என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் இந்த மண் பாத்திரத்தில் தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அதுவும் மீன் குழம்பெல்லாம் இதில் வச்சா நல்லா இருக்கும்பாங்க. இந்த வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, அப்புறம் இந்த புளி போட்டது எது இருந்தாலுங்க இந்த மண் பாத்திரத்தில் சமைச்சு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அது ஊற ஊற அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இந்த மண் பாத்திரத்தில் சமைச்சோம்னா சுவை கூடும், அப்புறம் அடி பிடிக்காதுங்க. இப்போ நாகரீகத்தின் வளர்ச்சியால மற்றும் அது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். நான் நிறைய பாத்திரம் வச்சிருந்தேங்க, எங்க வீட்டில் ஹெல்ப்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பட்டுன்னு போட்டு நிறைய உடைச்சிட்டாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அது இங்க வைக்க இடம் இல்லாதனால நான் வைக்கல. அந்த மாதிரி உடஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு நம்ம வந்து அது பயன்படுத்துறத குறைச்சிக்கிட்டு வர்றோம். நமக்கு வசதியா வேற என்ன இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். ஆனா இதுல என்ன ஒரு வியப்புன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, இப்போ ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன குவளையில் தயிர் கொடுக்குறாங்க, லஸ்ஸி கொடுக்குறாங்க, பாதாம் பால் கொடுக்குறாங்க சில்லுன்னு. இதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மண் பாத்திரத்தில் நமக்கு உணவு கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அதிக விலைங்க. கேட்டால் என்னன்றாங்க, மண் பாத்திரத்தில் கொடுக்குறோம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு வியப்பான செய்தி, நீங்கள் நிறைய ஸ்டார் ஹோட்டலில் போய் பாருங்களேன், பழைய சாதம் இருக்கு இல்லையா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்ன அந்த பழைய சாதம் எல்லாம் அந்த மண் பாத்திரத்தில் போட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி கொடுக்குறாங்க. அது கூட மிளகா துவையல் கொடுக்குறாங்க, இல்லாட்டி சுட்ட மிளகா கொண்டு வச்சிடறாங்க ஸ்டார் ஹோட்டலில். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 500 ரூபா பில்லு வருதுங்க. நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவோமா, இதே ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுறதுன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதில் இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு முறை பழைய சாதத்தை சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு ஒருத்தர் கேட்டாரு, என்ன ஐயா நீங்க முதலமைச்சரா இருந்துகிட்டு நீங்க பழைய சாதத்தை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு காமராஜர் உடனே என்ன பண்ணாரு, தன் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுத்துக்கிட்டு, எங்கேயாவது பழைய சோறு வித்தா அதை வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. இதை கேட்டு அவர் சொன்னாரு, பழைய சாதத்தை எந்த ஹோட்டல்ல விற்பாங்க, எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காமராஜர் உடனே சொன்னாரு, கிடைக்காது இல்ல, அப்ப அரிதான பொருளை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா வந்தவர் வாய் அடிச்சுட்டு சும்மா இருந்துட்டாரு. அவ்வளோ விசேஷமானது பழைய சாதமும் இந்த மண் பாத்திரத்துல சாப்பிட்றதும். நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. இந்த மண் பாத்திரத்தை நம்ம பழக்கிறது எப்படின்னா, முதல்ல வாங்கிட்டு வந்த உடனே அரிசி களைவோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊத்தி ஊற வச்சிடலாங்க. ஒரு இரவு முழுக்க ஊறட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்க மண் பாத்திரங்களாகட்டும் இல்ல ஸ்டீல் பாத்திரங்களாகட்டும் எல்லாமே புத்தம் புதுசா இருக்கு, அந்த பூஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா மேல, அதெல்லாம் பூக்காம இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து லிக்விட் சோப் தாங்க. எந்த லிக்விட் சோப் என்ன இருக்கட்டும், நீங்க அந்த லிக்விட் சோப்பை பயன்படுத்திட்டு வாங்க, அது வந்து பூஞ்சை பிடிக்காதுங்க, மேல வந்து திட்டு திட்டா தெரியாது. அது ஒண்ணுங்க. 2-3 சகோதரிகள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு பாத்திரம் விளக்கி எங்களுடைய கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெடிச்சிருக்கு, எரிச்சல் எடுக்குது, அப்புறம் நகக்கண்கள் எல்லாம் ரொம்ப வலிக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை கைகளில் நீங்க தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று நான் சொல்றேங்க, இங்க பாருங்க, இந்த கிளவுஸ் பாருங்க, இந்த மாதிரி கிளவுஸ் கிடைக்கும். இது வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா எது வரைக்கும் வருதுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க. இது வரைக்கும் வருது. இப்போ நமக்கு இது வரைக்கும் வர கிளவுஸும் இருக்கு. இதை போட்டுக்கிட்டுங்க, இது லூஸா இருக்கு, இது வழியா தண்ணி போயிருமேன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ரப்பர் பேண்ட் டைட்டா போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா இது திறந்துருந்துச்சுன்னா இதுக்குள்ள தண்ணி போயிட்டு நம்ம கை ஊறி ஊறி காத்தும் போகாம ஒரு மாதிரி ஆயிரும் கையெல்லாம், அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை தந்துடும். அதனால ஒன்னா இந்த மாதிரி கிளவுஸ் வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாதி கையளவுக்கு ஒரு கிளவுஸ் கிடைக்குதுங்க, அது வாங்கி கூட போட்டுக்கலாம். தற்சமயம் என் கையில இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அது இங்க காமிச்சு கொடுக்க முடியல. இப்போ இந்த கிளவுஸை போட்டு நீங்க லிக்விட் சோப்பு வந்து தொட்டுக்கிட்டு, இங்க பாருங்க, நான் பயன்படுத்தக்கூடியது இந்த நாருங்க, நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குல்ல, இது வந்து நீங்க ஸ்டீலுன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த நார்ல என்ன ஸ்பெஷல்னாங்க, நமக்கு நல்லா ரஃப்பாகவும் இருக்கும்,
சாஃப்டாவும் இருக்கும், ரெண்டும் கலந்து இருக்கும். இது வந்து எந்த ஸ்கிராச்சஸையும் பாத்திரத்துல ஏற்படுத்தாதுங்க. பாத்திரம் தேய்க்கிற நார் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், விலையும் ரொம்ப சாதாரணமா இருக்குங்க. அதனால இது பயன்படுத்திங்கன்னா நமக்கு பாத்திரமும் ஸ்கிராச் ஆகாது, அழுக்கும் நல்லா போகும். அதனால இது பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த நார் பாருங்க எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கு பாத்தீங்களா. இந்த நார்ல லிக்விட் சோப் தொட்டுட்டுங்க, லிக்விட் சோப் வந்து அப்படியே சாலிடா ரொம்ப டென்சிட்டியா நீங்க எடுத்துக்காதீங்க, அதுல கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். அதை தொட்டு தொட்டு நீங்க விளக்கிக்கலாங்க. அப்புறம் விளக்கும் போது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு சொல்றேன், நம்ம விளக்குன பின்னாடிங்க கழுவுறது பாத்தீங்கன்னா இப்படி கையை வச்சு தேய்ச்சி கழுவணும். அப்பதான் பாத்திரம் வந்து சுத்தமா இருக்கும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், டப்ல தண்ணியை நிறைச்சிட்டுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அப்படியே விளக்கி அந்த டப்ல எல்லாத்தையும் போட்டுட்டு போவாங்க சோப்போட. அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்புறம் கழுவுன பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணும், இப்படி எந்த பாத்திரம் ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் எது தேய்ச்சாலும் கழுவும் போது இப்படி நல்லா தேய்க்கணும். கையை போட்டு இப்படி நல்லா தேய்ச்சோம்னா பளிச்சுன்னு இருக்குங்க. அது தேய்ச்ச பின்னாடி ரொம்ப முக்கியமானது, நம்ம அப்படியே இப்போ நேரம் காலம் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், துடைக்கிறது இல்லை. ஈரத்தோட நம்ம பாத்திரத்தை வச்சோம்னா மண் பாத்திரம் சீக்கிரத்துல உங்களுக்கு பூஞ்சை பிடிச்சிட்டு கெட்டு போயிருங்க. ஏன்னா ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது டக்குன்னு சீக்கிரத்துல உடஞ்சிரும். அதனால நீங்க நல்ல சுத்தமான துணியில தொடச்சி வைக்கிறது ரொம்ப உத்தமங்க. சரி, உங்களுக்கு இந்த எபிசோட்ல நான் சொன்ன தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.